ஹலோ மை டியர் பெரிஸ், எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சாரா அண்ட் இது உங்கள் சேனல் டே வெரி ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம தயங்கோட மிஸ்டர் ஹேக்கர் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே ஜான் ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்கான். பாஸ், இப்போ என்னாச்சு? எதுக்கு ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்கீங்க? ஏண்டா, உனக்கு தெரியாதா? தெரியும் பாஸ், பட் இருந்தாலும் போயும் ஒரு பொண்ணுக்காக. என்னது? போயும் பொண்ணா? அவளை பற்றி உனக்கு தெரியாதுடா. என்னோட அனுபவம் அவளோட வயசு. ஆனால் அவள் பண்ணிகிட்ருக்க விஷயம் என்னால் கூட நினச்சி பார்க்க முடியல. 25 வயசு பொண்ணு மொத்த பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தையும் அவள் கட்டுக்கோப்புக்குள்ளே வச்சிட்டா. ஆனால் நான் அவளுக்கு கீழே உட்காந்துருக்கேன். நான் எப்படி அந்த ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்க்கு போகிறதுன்னு தான் யோசிச்சிட்ருக்கேன். என்ன பாஸ் பண்ண போகிறீங்க? இப்போது நம்ம செகண்ட் ப்ளேஸில் இருக்கோம். அதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வரணும்னா நடக்க போகிற டெண்டரில் நம்ம தான் ஜெயிக்கணும். ஆனால் பாஸ், அதுக்கு அந்த ஒயின் என்ன கோட் பண்ணியிருக்கா, அவளோட கொட்டேஷன் எல்லாமே நமக்கு தெரியணுமே. நம்ம எப்படி அதை கேதர் பண்ணுறது? கவலைப்படாத, அதுக்குன்னே நமக்கு கைவசம் ஆள் இருக்குது. ஆளா? என்ன பாஸ் சொல்கிறீங்க? அதான் அந்த மிஸ்டர் ஹேக்கர். அவன்கிட்ட சொன்னால் முடிச்சு கொடுத்துட போகிறான். ஆமாம்ல, நான் மறைஞ்சே போயிட்டேன் பாஸ். சரி, நீ என்ன பண்ணுற? இப்போவே அவனுக்கு கால் பண்ணு. ஓகே பாஸ். ஹலோ, யார்? நான் ஜான் பேசுகிறேன். என்ன ஜான், எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க? அதுவும் இவ்வளோ லேட் நைட்டில்? அது ஒன்றும் இல்லை, உன்னால் ஒரு வேலை ஆகணும். வேலையா? சொல்லுங்கள், செஞ்சுருவோம். அது ஒன்றும் இல்லை, ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். இன்ஃபர்மேஷன்? அதெல்லாம் எடுத்துடலாம். யாருக்கு எந்த இன்ஃபர்மேஷன், அதை மட்டும் சொல்லு. உனக்கு தெரியாததில்ல. அதான் என்ன சொல்ல வர? அதான்டா என்னோட பிஸ்னஸ் எனிமி. யா, ஜாக்சன் ரைட்? எஸ், ஜாக்சன் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட CEO மிஸ் ஒயின். அவகிட்ட இருக்க டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். அதாவது நாளைக்கு ஒரு முக்கியமான டெண்டர் இருக்குது. ஸோ அதுக்காக அவள் எவ்வளோ அமௌண்ட் கோட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், ப்ளஸ் அவள் கிளைண்டோட டீட்டெயில்ஸ், அவளோட அப்கமிங் ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். ஜான், டெண்டர் டீட்டெயில்ஸ் மட்டும் இருந்தாலே நீ ஜெயிச்சிடலாம். ஆனால் எதுக்கு இப்போது மற்ற டீட்டெயில்ஸும் கேட்டுட்ருக்க? இப்போ எதுக்கு நீ கொஸ்டின் ரைஸ் பண்ணுற? நான் என்ன கேட்டனோ அதை மட்டும் பண்ணு, அது போதும். ஆனால் ஜான், இதை பாரு, இந்த டிமாண்டை மட்டும் நீ முடிச்சு கொடு. நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன். ஓகே, பண்ணிடலாம். ஓகே, முடிச்சுட்டு சொல்லு, பேமெண்ட் ரெடியாக இருக்கும். ஓகே ஜான், டுமாரோ மார்னிங் 10 o'clock உன் கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் எல்லா டீட்டெயில்ஸுமே கேதர் பண்ணி ஜான் கையில் கொடுத்துட்றான். ஸோ த நெக்ஸ்ட் டே டெண்டரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தா ஜான் தான் அதில் அந்த டெண்டரை வாங்கியிருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எனக்கு செம ஷாக்கு. இது எப்படி நடந்துச்சு? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இது வரைக்கும் நான் தோற்றதே கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஜான்கிட்ட நான் தோற்றுட்டேன். அவனுக்கு எப்படி நான் கோட் பண்ண அமௌண்ட் தெரிஞ்சிருக்கோமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். இல்லைனா எப்படி நான் கோட் பண்ண அமௌண்ட்டை விட 1 rupees, ஜஸ்ட் 1 rupee கம்மியாக கோட் பண்ணி அவன் தோக்கடிச்சிட்டான்.
யார் பார்த்த வேலையாக இருக்கும் அப்படின்னு ஒயின் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக யோசிச்சுட்ருக்கா. ஸோ அப்போ ஒயினுக்கு கால் வருது. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், உங்களுக்கு கால் வந்திருக்கு. ஓகே, கனெக்ட் பண்ணுங்கள். ஹலோ. மேம், அதாவது உங்கள் கூட வச்சுருந்த டீலிங், அதாவது நம்ம ப்ராஜெக்ட் பண்ணதா சொல்லியிருந்தோம். பட் இப்போ உங்கள் ஷேர் மார்க்கெட் ரொம்ப லோவாக போயிட்டுருக்கு. அதனால உங்களால் இந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் தப்பாக எடுத்துக்கலைன்னா நான் ஒன்று சொல்லலாமா? என்ன? இல்லை மேம், இந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிடலாம். நான் இந்த ப்ராஜெக்டை வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன். தப்பு தான். பட் இருந்தாலும் உங்கள் கம்பெனி இருக்க நிலைமைக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை நீங்கள் முடிச்சு கொடுப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான். சாரி மேம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒயினும் கட் பண்ணிட்டு ரொம்ப அப்செட்டாக தான் இருக்கா. ஸோ அவளோட அப்பாவும் அங்கே வராரு. ஒயன், என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்லையே. இல்லைப்பா, இது வரைக்கும் நான் எதுலேயுமே தோற்றதில்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் தோற்று போயிட்டேன். ஆனால் எனக்கு தெரியும், வாழ்க்கைனா வெற்றி தோல்வி ரெண்டுமே இருக்கும்னு. ஆனால் நான் போயும் அந்த ஜான் கிட்ட தோற்றுட்டேன். என்னால் அதை தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்? கண்டிப்பாக அந்த ஜான் இதை நேர் வழியில் ஜெயிச்சிருக்க மாட்டான். கண்டிப்பாக யாரோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பர்சன் யாருன்னு தான் தெரியல. வயன், நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் கூட ஏதோ ஒரு ஹேக்கர் பற்றி கேள்விப்பட்டேன். டேட், ஹேக்கரா? அதெல்லாம் இல்லீகல் இல்லையா? அப்போது ஜான் மட்டும் லீகலாக வின் பண்ணியிருக்கான்றியா? இல்லைல்ல, சில விஷயங்களுக்கு சில நேரம் தந்திரமாக செயல்படுறது முக்கியம். வேகத்தை விட வேகம் ரொம்பவே பவர்ஃபுல். ஸோ அவன் வழியிலே போய் அவனை அழிக்கணும். ஆனால் அப்பா, எனக்கு இதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நீங்கள் தான் நேர்மைனா என்னென்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. ஆனால் ஏன் இப்போது இதை பாருவேன். சில நேரத்தில் திருடனை பிடிக்கணுன்னா நம்மளும் திருடனை மாதிரி தான் ஆகணும். வேறு வழி இல்லைம்மா. இதை வச்சு தான் அந்த ஜானை அடிக்கணும். ஓகேப்பா, அந்த ஹேக்கரோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு மெயில் பண்ணிவிடுங்க. ஓகே வைன், நான் நைட் கிட்டே சொல்கிறேன். நைட் உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஓகேப்பா, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்குறேன். ஸோ அப்படியே இந்த சைடு வந்தா, வெல் டன் ஹேக்கர், சொன்ன மாதிரி முடிச்சிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ சொன்ன பேமெண்ட் அது எப்படி மறக்க முடியும்? நீயும் நான் கேட்டதை பண்ணி கொடுத்துட்ட. அப்போ நீ கேட்டதை நான் கொடுத்து தானே ஆகணும். இந்தா, நீ கேட்டதை விட டபுள் மடங்காக இருக்குது. தேங்க்யூ ஜான், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நெக்ஸ்ட் ஏதாவது ப்ராஜெக்ட்? கண்டிப்பாக வரலாம், நானே உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அப்போது அந்த ஹேக்கருக்கு கால் வருது. ஹலோ, என்ன மச்சான், என்ன பண்ணிகிட்ருக்க? ஹேக்கிங் கற்றுக்கிட்ட வாழ்கிற போலையே. அது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் எங்களெல்லாம் கூட மறந்துட்ட? அப்படிலாம் இல்லைடா, யாரா சொன்னா? போய் சொல்லாதடா, எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஃபோன் கால் கூட பண்ணுறதில்ல. எப்படி இருக்க? எதுவுமே இல்லை. கடைசியாக அந்த மூஞ்சியை காலேஜ் முடிச்சு போகும்போது பார்த்தது. வருஷம் 5 ஆச்சு. இது வரைக்கும்
மீட் பண்ணிக்கவே இல்லை. எப்போ கேட்டாலும் ஒர்க்கு ஒர்க்குன்ட்டு. ஏடா இப்படியே மிஷின் மாதிரியே ஓடிட்டுருந்தா எப்படா உனக்காக வாழுவ? டேய் இப்போ எதுக்கு இந்த சென்டிமெண்ட் டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்க? சத்தியமாக முடியல மச்சான், சிரிப்பு வருதுடா. டேய் வாய மூடு. எப்போ பாரு என்ன டீஸ் பண்ணுறதே உனக்கு வேலையாக போச்சு. இப்போ என்ன? சொல்ல மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வீக் காலேஜ் ரியூனியன், நீ கண்டிப்பாக வர. டேய் நெக்ஸ்ட் வீக்கா? என்னடா திடீர்னு சொல்கிற? ஆமாம், நீ பெரிய கவர்னரு, உங்ககிட்ட கேட்டு காலேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஏண்டா காலேஜில் எப்போ ரியூனியன் வைக்கிறாங்களோ அப்போ தானடா சொல்ல முடியும். நீ என்ன பண்ணுவே தெரியாது, நீ வர அவ்வளோதான். டேய் ஜிமினா வச்சிட்டான், பேசுகிறதுக்குள்ளே வச்சிட்டான். என்ன பண்ணுறது? சரி, அந்த முயல்குட்டி என்ன பண்ணுறான்னு தெரில, அவன்கிட்ட அதை கேட்போம். ஜங்குக்கா என்னடா? ஜிம்மின் ஏதோ ரியூனியன் சொன்னானே, நீ போகிற? ஆமாம் போகிறோம், நீயும் வர. டேய் என்ன நீ அவனை மாதிரியே பேசிகிட்டு இருக்க? இதை பாரு தயோங், நான் சொல்லிட்டேன், நீ வர அவ்வளோதான். வரேன். ஏண்டா அதை கொஞ்சம் சந்தோஷமாக தான் சொல்லுடா. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறோன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. நீ என்னடா செத்தவங்க கையில் வெத்தலை கொடுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்க? டேய் இதை பாரு, நீ என்னை ரொம்ப ஓட்டுற. மச்சான் நான் உங்கள்கூட சேர்ந்ததுலேருந்து ஒரு ஓட்டிட்டு தாண்டா இருக்கேன். மவனே ரியூனியனில் சிக்குவல்ல, அப்போ பார்த்துக்கிறேன். அப்போ நீ வருவல்ல, ஜாலி. மூஞ்ச பாரு. சரி மச்சான் நான் வச்சிடுறேன். ஆமாடா, அந்த ஹேக்கர் வேறு யாரும் இல்லை, நம்ம தயாங் தான். ஸோ இப்போ அப்படியே நம்ம ஒயின் சைடு பார்க்கலாம். ஸோ ஒயின் அப்படியே இப்போ தான் மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே மாசாக நடந்து வரா. மேம் டிஃபன் ரெடியாக இருக்குது. சாரி, எனக்கு மீட்டிங் டைம் ஆகிடுச்சு, நான் போயிட்டு வந்து பார்த்துக்கிறேன். ஆனால் மேம் சார் கேட்டார்னா? அப்பாவை நான் பார்த்துக்கிறேன், அவர் அப்படி கேட்டார்னா நான் சாப்பிட்டு கிளம்பிட்டேன்னு சொல்லிவிடுங்க. மேம் என்ன இவ்வளோ சீக்கிரம்? இல்லை, ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதுதான். ஓகேவா? அப்பா கேட்டால் சாப்பிட்டேன்னே சொல்லிடுங்க. சாப்பிடலன்னு சொன்னால் அப்பா ஃபீல் பண்ணுவார். ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போகிறா. நைக் வா வயன், அப்பா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பா சொன்னார், எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. சரி, அந்த ஹேக்கரை மீட் பண்ண முடியாதா? இல்லை வயன், அவனை மீட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா உனக்கே தெரியும், எத்திக்கல் ஹேக்கிங் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதுவும் லீகலாக இருக்கிற மெத்தடை விட அவனுக்கு இல்லீகல் ட்ரிக்ஸ் நிறையவே தெரியும். ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட்டால் அவனுக்கு ப்ராப்ளம் வரும்னு, கண்டிப்பாக அவன் ஐடென்டிட்டியை யாருக்கும் காமிக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். அப்போது நான் அவன்கிட்ட எப்படி பேசுகிறது? அவன் ஃபோன் கால் இல்லை வயன், அவன் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் கால் பேசுகிறதில்ல, ஒன்லி சேட்டிங் தான். ஸோ நம்ம சேட்டில் தான் சொல்லி ஆகணும். ஆனால் இதை நம்ம ஃபோன் காலில் தானே எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ஆனால் அவன் அப்படிப்பட்டவன் தான் வயன். அவன் எவ்வளோ எமர்ஜென்சியாக இருந்தாலும் ஃபோன் கால் பண்ணுற பழக்கமே கிடையாதான். எதுனாலும் ஜஸ்ட்டு சேட்டில் கேட்டு முடிச்சுடுவானா. ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போடுவான், அதுதான். ஏண்டா வாய்ஸ் ரெக்கார்ட் போடுறதுக்கும் கால் பேசுகிறதுக்கும் என்னடா இருக்குது? கரெக்ட் தான் வயன். ஆனால் ஃபோன் கால் வச்சு இன்கேஸ் போலீஸ் ட்ரேஸ் பண்ணிட்டாங்கன்னா அதான் அந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறானோ? இருக்கலாம். சரி, நீ ஃபஸ்ட்டு அவனுக்கு கால் பண்ணு, நான் பேசிக்கிறேன். ஹலோ, யார் பேசுகிறது? நான் மின் வயன். ஓ நீங்கள் தானா? என்ன நீங்கள் தானா? அப்போ நான் கால் பண்ணணுன்னு உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? யாரோ ஒருத்தங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே வயன், இப்போது உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு நிமிஷம், நான் உன் பேரை தெரிஞ்சுக்கலாமா? சாரி, என்னால் என்னோடய ஐடென்டிட்டியை யாருக்கும் சொல்ல முடியாது. நீ என்னை ஹேக்கர்னே கூப்பிடு. ஹேக்கர், ஓகே.
இப்போ உனக்கு என்ன ஆகணும்? அதான் உனக்கு தெரிஞ்சிருக்குமே, சியோவில் டாப் செகண்ட் பொசிஷனில் இருக்க ஜான், அவனோட டீட்டெயில்ஸ் வேணும். வாட்? எஸ், அவன் எல்லாரும் மாதிரி என்னை ரொம்ப சீப்பாக எடை போட்டான் போல். ஒரு பொண்ணால் என்ன முடியும் அப்படிங்கிற தினம் விட்டவனுக்கு ஒரு பொண்ணு நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும்னு நான் அவனுக்கு காட்டணும்ல. அதான் எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, நீ அதை கொடுத்தனா நல்லாயிருக்கும். ஓகே, வாட்ஸ் டிமாண்ட்? அதை நீயே ஃபிக்ஸ் பண்ணு, கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்படியே தான் 2 பேரோட கான்வர்சேஷனும் போகும். 2 பேருமே மீட் பண்ணிக்கல, பட் ஃபோனில் தான் பேசியிருக்காங்க. அதுவும் இந்த இஷ்யூஸ்க்காக மட்டும்தான். பர்சனலி அவங்க வேறு எதுவும் ஷேர் பண்ணிக்கல. ஸோ இப்படியே டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஸோ இங்கே வயன் நைக் டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சா? எஸ் மேம். ரைட். நான் கூட யோசித்தேன் அப்பா ஏன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணாருன்னு. ஆனால் சில நேரம் சில எதிரிகளை தந்திரமாக தான் அடிக்கணும் போலல. எவ்வளோ தைரியம் வந்தா எத்திக்கல் ஹேக்கிங் வச்சு என் டீட்டெயில்ஸை திருடி என்னை ஜெயிச்சிருப்பான். அப்போ கூட அவனுக்கு நேர்வழின்னா என்னன்னே தெரியாது போல இருக்கு. என்ன சாதாரண பொண்ணு தானே அப்படின்னு நினச்சி அவன் தப்பு பண்ணிட்டான். இந்த வயனால் என்ன முடியும்னு நான் காட்டுறேன். ஜான், ப்ரெஸ் மீட் ரெடி பண்ணிடு. மேம், திடீர்னு ப்ரெஸ் மீட்? ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஓகே மேம். ஓகே நைக், நீ அந்த வேலையை பாரு, நான் அதுக்குள்ளே வந்துடுறேன். ஓகே மேம். ஓகே. ஹலோ, யார்? ஃபயன், என்ன ஞாபகம் இல்லை? சாரி, யாருன்னு தெரியல. நல்லா வருவடி நீ. நான் தானா? நான் தான் ஷா பேசுகிறேன். அவ்வளோ நீயா? என்ன திடீர்னு? அது ஒன்றும் இல்லை, காலேஜ் ரியூனியன் வருது தெரியும்ல. ஆமாம், ரியூனியன் வருது. நீ வரல? தெரியலடி. அந்த டைம் ஏதாவது மீட்டிங் இருந்துச்சுன்னா? இப்போ பாரு இதே சொல்லிட்டுருக்கோம் வைன். அன்றைக்கி ஒரு நாளாச்சும் வரலாம்ல, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக இருக்கலாம்ல. சரி, நான் யோசிக்கிறேன். யோசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வராமல் இருந்த அவளே எங்கே இருந்தாலும் தேடி வந்து உதைப்பேன். சரி வரேன். தட்ஸ் மை கேர்ள், பாய். என்னடி ஃபோன் பண்ணிட்டு உடனே வைக்கிற? ஆமாம், நீ என்ன மாதிரி வெட்டி ஆஃபீஸராக என்ன? ஒரு கம்பெனியோட சிஓ, நிறைய வேலை இருக்கும். நான் வேறு இதுக்கு மொக்கப்பட்டு ஒன்று டயர்டாகணும். ஷா, ஒரு நிமிஷம். என்ன? இல்லை, அது ரியூனியன் கண்டிப்பாக அவனும் வருவான்ல. யார்? அதான் என்னோட க்ரஷ். அவனை நீ ஒரு வாட்டி தான் பார்த்துருக்க. ஒரு வாட்டி பார்த்ததுக்கே அவனை க்ரஷ்ன்னு சொல்லிகிட்ருக்க. என்னமோ தெரியல, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, அவனை என்னால் மீட் பண்ண தான் முடியல. இன்கேஸ் ரியூனியனுக்கு மீட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே வைன், பார்க்கலாம் ரியூனியனில். ஓகே. ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினும் ஃபோனை கட் பண்ணிடுறா. ஸோ இப்படியே தான் டேஸும் பாஸ் ஆகுது. அப்போது ஒயின் தான் ஜான் கால் பண்ணுறா. என்ன ஜான், ப்ரெஸ் மீட்லாம் பார்த்துருப்பையே,
எப்படி மாசா? இப்போது அப்படியே ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகி லப்பு டப்புன்னு வச்சுக்கிறோம்ல. ஐயோ, அதை என்னால் பார்க்க முடியலையே. பார்த்து ஜான், ப்ளட் ப்ரெஷர் ஏறிட போகுது. அப்புறம் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. இதுக்கே நெஞ்சை பிடிச்சிட்டு செத்து போயிடாத. உனக்காக நிறைய வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா தானே இருக்க முடியும். அதுதான் சொல்ல வந்தேன். ஏய், என்ன திமிரா பேசுகிற? டே அடங்குடா. எவ்வளோ தைரியம் இருந்தா எச்ச மாதிரி என் இன்ஃபர்மேஷன் திருடி என்ன சாச்சிருப்ப? ஏண்டா, உனக்கு எப்போவுமே முதுகில் குத்தி தான் பழக்கம்ல. ஸ்ட்ரெயிட்டாக டீலிங்கே கிடையாதா? நீ கேட்கலாம், நீ மட்டும் என்னடி பண்ணன்னு. அதாவது சில நேரம் தந்திரமான நரிகளை தந்திரமாக தான் வேட்டையாடணும். நிறைய தந்திரமானது. அப்போது வேட்டையாடுற நானும் தந்திரங்களை பயன்படுத்தி தானே ஆகணும். அதுதான் இப்போ நடந்துச்சு. அப்புறம் ஜான், ஒரு முக்கியமான நியூஸ். என்னன்னு தானே கேட்குற? ஸோ இது வரைக்கும் இருந்த என்னோடய கம்பெனி இன்னும் ஒரு நாள் வளரப்போகுது. என்னன்னு கேட்குறியா? சாஃப்ட்வேர் ஃபீல்டில் உன்னை யாருமே அடிச்சிக்க முடியாதுன்னு ரொம்ப திமிராக இருந்தல. அந்த திமிரை உடைக்க போகிறேன். இன்னும் 4 நாள் என்னோடய சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஓப்பனிங் டே. கண்டிப்பாக வரணும். ஏன்னா எல்லா பிஸ்னஸ் விஐபிஸும் வராங்க. அப்போது நீ இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல. என்னதான் பிஸ்னஸில் நான் நம்பர் 1 இருந்தாலும் நீ என்னோட வயசில் பெரியவன்ல, உனக்கு மரியாதை கொடுக்கணும். அதான் கூப்பிட்டேன், வந்துரு. ஏய், திமிரா? ஆமாண்டா. என்ன பண்ணுவேன்? ஒரு நாளைக்கு எனக்கு எதுவும் பண்ண முடியாது. வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறேன். கவலைப்படாத ஜான், உனக்கான டின்னர்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். பட்னிலாம் போட மாட்டேன். வந்து வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போயிடு. ஷிட், இவகிட்ட போய் நான் தோத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கோவமாக ஃபோனை கட் பண்ணி அதை அப்படியே தூக்கி வீசுகிறான். ஸோ இங்கே நீங்கள் அப்படியே ரீயூனியனுக்கு தான் ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்போது டே தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். பட் அது உங்களுக்கு தயவும் தெரியாது. ஏன்னா அவனை உங்களுக்கு ஹேக்கராக தான் தெரியும். ஏய் ஹேக்கர், நமக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். என்னவா இருக்கும்? ஹலோ வயன். எங்கே இருக்க? நான் காலேஜ் ரீயூனியன் வரைக்கும் வந்திருக்கேன். நானும் ரீயூனியனுக்கு தான் வந்திருக்கேன். ரீயூனியனா? எங்கே? எஸ்எக்சிசியா? என்னது, நம்ம காலேஜ் நேம் மாதிரி இருக்குது. எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டீயோட கண்ணு உங்களை தான் தேடுறான். அப்போது ஸ்டேஜில் உங்களை தான் கூப்பிட்றாங்க. ஸோ ஆன் தி ஸ்பெஷல் அக்கேஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காலேஜோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட், பெஸ்ட் அண்ட் நம்பர் 1 CEO இன் சியோல், மிஸ் வயனை நான் ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு பிரின்ஸிபல் கூப்பிட்றாரு. ஸோ அப்போ தான் உங்கள் வாய்ஸும் கேட்டிருப்பான். அப்போ தான் அவனுக்கு உங்கள் மைண்ட் அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. வயனா? அப்போது அவகிட்ட தான் நான் பேசிகிட்டு இருந்தேனா? கடைசியாக அவகிட்ட என் லவ்வை சொல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு. கண்டிப்பாக இந்த மீட்டுக்கு அப்புறம் நான் அவகிட்ட சொல்லியே ஆகணும். ஸோ அப்போ நீங்கள் அப்படியே ஒரு அழகான சேரீ வியர் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டேஜுக்கு நடந்து போகிறீங்க. தயங்க அப்படியே தன்னை மறந்து பார்த்துட்ருக்கா அவங்களையே. ஸோ நீங்களும் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறீங்க. அப்போ தயங்தான் திருப்பியும் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான்.
ஹலோ ஃபைன். எஸ். ஃபைன். உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும். பக்கத்தில் இருக்க கஃபேல மீட் பண்ணலாமா? கஃபே? என்ன திடீர்னு? இல்லை, ஒரு முக்கியமான விஷயம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மீட் பண்ணலாமா? ஓகே. அவன் கஃபேன்னு சொல்லியிருப்பான், ஆனால் அது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட். அங்கே உங்களுக்காக தான் ஸ்பெஷலாக டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். நீங்கள் உள்ளே போகிறீங்க, அது அவ்வளோ கிராண்டாக இருக்குது. இங்கே எதுக்கு வர சொன்னா? அப்படி என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. போய் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவன் ஃபேஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஓய், நான் தான் யுவர் ஹேக்கர். நீயா? ஆமாம்ல. ஒன்று எனக்கு சாரி, என்ன உனக்கு ஹேக்கராக தான் தெரியும்ல. ஃபர்ஸ்ட் டைம் தயங்காக முன்னாடி வந்து நிற்கிறேன். அது உன்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன், மிஸ் ஆகிட்டே இருந்தது. ஐ லவ் யூ வைன். என்ன லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு பக்கம் ஹாப்பினஸ், ஏன்னா உங்கள் க்ரஷ்ஷு. ஸோ க்ரஷ்ஷாக இருந்துட்டு இப்போ லவ்வராக மாறிட்டான். ஸோ அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுறதா என்ன சொல்கிறது அப்படிங்கிற மிக்சட் ஃபீலிங்ஸோடு இருக்கீங்க. அப்போது தயங்கதான். ஹே, யோசிச்சது போதும். நான் சொன்னது கேட்டுச்சா? லவ் யூ சொல்லிட்டேன், நீ எப்போ சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. ஸோ ஓகேடா, இந்த ஒன் ஷாட் நான் எப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒயின் என்ன சொல்லியிருப்பாங்கிறத நீங்களே கெஸ் பண்ணுங்கள். ஓகேடா, பாய். See you in the next video.